ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த புதிதாக எடுத்த ஆலம் விழுது மற்றும் நாவப்பட்டை மற்றும் மதுரப்பட்டை இதெல்லாமே நமக்கு கொஞ்சம் ஒரு பக்க விளைவு தகுந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது மட்டுமே முழுமையான காரணமாகவும் சொல்லிட முடியாது. என்னுடைய சின்ன சின்ன தவறுகளும் எல்லாத்தையும் நம்ம திருத்தி நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இதை மறுபடியும் ட்ரை பண்ண போகிறோங்க. ஏன்னா கொஞ்சம் இது பித்தத்தை தூக்கி விட்டுருச்சு, தலை பாரமாகவே இருக்குது. அதனால் நேத்தியிலேருந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோங்க. ஒரு 3 தினம் ஃபுல்லாக உடம்பை ரெக்கவர் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆயுர்வேத கேப்சூல் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய இந்த கார்போகி எண்ணெய் ஓகேங்களா, அதை தான் நம்ம யூஸ் பண்ணுங்க. அதே எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் தந்துச்சுங்க தான் நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க கழுத்தில். இன்னொன்று கொஞ்சம் பத்தியம், நான்வெஜ் இப்போ எடுக்காமல் இருந்தேன். ரெண்டாவது கொஞ்சம் உடம்புலையும் ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால் இப்போ சின்ன மிஸ்டேக், நம்ம வேலைக்கு போகிறது, பிள்ளைங்க பிரச்சனை, அதாவது கோவப்படுத்துகிறானுங்க ஓகேங்களா. இன்னொன்று இங்கே காட்டு வேலை இருக்குது, எவ்வளோ சிந்தனைகள் மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டேன். இந்த டைமில் மறுபடியும் எதுவும் செஞ்சாலும் அது கரெக்டாக இருக்காது. அதனால் மறுபடியும் எல்லாத்தையும் நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு அதன் பிறகு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கேப் வர்றோங்க. நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னுடைய சூழ்நிலை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி. இப்போ ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா நான் இப்போ இன்றைக்கி காலையில் எடுக்கலை. அதை எடுத்திருந்தேனாவே கொஞ்சம் ஒரு மந்தமாக இருக்கும் மைண்டு, தலை. அதனால் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டேன். கொஞ்சம் மேபி இதோடைய தாக்கம் தான் பொழுகுது. ஏன்னா நான் காலையிலே நேரத்தில் வெறும் வயிற்றில் குடிச்சிடுவேன் ஓகேங்களா. இப்போ 8 மணி, அதனால் எனக்கு அந்த தாக்கம் பெரிய அளவுக்கு தரல. அதுக்கு முன்னாடி நான் காலையிலேயே இந்த சுரக்காய் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. அதனால் என்னென்னா கொஞ்சம் வயிறெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக அது கொஞ்சம் நீர் சத்து கொஞ்சம் பாடியில் தக்க வச்சுக்கும். நீர் சத்து குறைபாட்டிலேருந்து நம்மளை தற்காத்துக்கும் ஓகேங்களா. அதனால் அது ஏன்னா நீர் சத்தும் அது என்ன லாஸ் ஆகியிருக்கலாம். கொஞ்சம் நான் வெளியே வேலைக்கு போயிட்டு தண்ணிலாம் குடித்தேன். ஆனால் என்னன்னு தெரில, நமக்கு பாடி ஹீட்டாக இருக்கும் பொழுது ஹீட்டும் இதுவும் சேர்த்து லைட்டாக ஹீட் ஆகினா தான் எனக்கு தலைவலிக்கும், முடி கொட்டும், ரொம்ப டென்ஷன் ஆகுவேன். பிள்ளைங்க டென்ஷன் படுத்தினா கூட நான் கோவப்பட மாட்டேன். ஆனால் டக்குனு எங்களை திட்டுற அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு கோபப்படுறேன். அது காரணம் நீர் சத்து குறைபாடாக தான் இருக்கும். இல்லது பாடியோடைய ஹீட்டு பிளட்டை ஹீட் பண்ணி அல்லது பிளட்டை லாஸ் ஆக்கி நம்மளுடைய சோர்வு மந்தம் ஏதோ ஒன்று உருவாக்கலாம். அதனால் நம்மளுடைய முயற்சி தற்காலிகமாக நிறுத்துறேன் ஓகேங்களா. ஒரு 4-5 நாள் போகட்டும், அதன் பிறகு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சுரக்காயோடைய தகவலை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சுரக்காய் அவசியம் நமக்கு. வாரம் 1 முறை நினச்சோம் பச்சை எடுங்க, வயிற்று சுத்தம் பண்ணுறதுக்காக. சுரக்காயில் எவ்வளோ நன்மைகள் உண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலிது பார்த்திங்கன்னா, வயிற்றை நல்லா சுத்தம் பண்ணுறதுக்கு நீர் சத்து குறைபாட்டிலேருந்து நம்ம தற்காத்து கொள்ள வெள்ளரிக்காய் இனத்தை சேர்ந்த நம்ம நாட்டு சுரக்காய் நீங்கள் சாப்பிடுங்க. இது நாட்டு சுரக்காய் கிடையாது, இது வால் சுரக்காய். நாட்டு சுரக்காய் கொஞ்சம் குண்டாக இருக்கும். அதை நம்ம கூடிய விரைவில் நம்ம வீட்டில் நம்ம காட்டில் நம்ம போட போகிறோங்க. இது காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்றோங்க பச்சையாக. அந்த மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்றோங்க. இது எதுக்குன்னா நம்ம வயிற்றை நல்லா சுத்தம் பண்ணுறோம் ஓகேங்களா. இன்னொன்று உடம்புல நீர் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அவசியம் இதை நீங்கள் எடுத்துக்கணும். ஒன்றும் பொரியலாக எடுத்துங்க, இல்லைன்னா இதுமாதிரி பச்சையாக வாரத்துக்கு 1 முறை நேரம் சாப்பிடுங்க. உப்பு மிளகா அப்படி போட்டு சாப்பிடுங்க. எனக்கு உப்பு மிளகா ஆகாது, நீங்கள் போட்டு சாப்பிட்றீங்களா? இந்த ஊட்டியெல்லாம் உடம்பு நீ சாப்பிட்டு இந்த எடுத்துகிட்டு போய் உப்பு மிளகா போட்டுங்க. நான் 2-3 எடுத்துக்கிறேன். உப்பு மிளகா போட்டு போ, அண்ணன்ட்ட போய் வாங்கிக்கப்போ. உள்ள போய் வீட்டில் போய் சாப்பிடுங்க. எனக்கு உப்பு மிளகா ஆகாது. ஏண்டா உரைக்குதா? அதுதான் கம்மியாக போட்டினேன். காரமாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதுமாரி பிள்ளைங்களுக்கு நல்லது ஃப்ரூட்ஸ் இதுமாதிரி கொடுங்க. சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, கேக்கு இதெல்லாம் என்றைக்கு ஒரு நாள் கூட வாங்கி கொடுங்க. வேண்டாம் நம்ம சொல்லவில்ல. ஆனால் நல்லதாக இதுமாரி ஃப்ரூட்ஸாகவும் கொடுங்க, ஸ்நாக்ஸ் மாரி. இதெல்லாம் பிள்ளைங்க சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க பச்சையாக அவங்க வீட்டில். ஆனால் பாருங்கள் பிள்ளைங்க எப்படி விரும்பி சாப்பிட்றாங்கன்னு. காரணம் நான் சாப்பிடும் போது எல்லாமே எங்களுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா நம்ம நல்லது எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு
பல நோய்கள் வராமல் முன்கூட்டி தடுக்கிறதுக்கு அது உதவி செய்யும். ஊட்டச்சத்தாக மல்டிபிளாக நமக்கு வந்து உடம்புக்கு வேணுங்கிறத இதன் மூலியமாக சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் விடைபெறுவது நான் உங்கள் விவி. நன்றி, வணக்கம்.